ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம ரஜினிகாந்த், அடுத்து நம்ம நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், அமீர் கான், அதுக்கப்புறமா நம்ம சுபின் சாகிர், சத்யராஜ் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற கூலி படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் ஜஸ்ட் ஒரு 12 நாளில் நம்ம எல்லாருமே இந்த கூலி படத்தை தியேட்டரில் பார்க்க போகிறோம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 லாங்குவேஜில் இந்த கூலி படத்தை ஆகஸ்ட் 14 அன்னைக்கு வேர்ல்டு வைடு தியேட்டருக்கு எல்லாம் கொண்டு வராங்க. நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஒரு படத்து மேலே வந்து இருக்குது. அது எதிர்பார்ப்பாகவே இருந்துட்டா சரி, ஆனால் ஓவராக ஹைப் ஆக வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கதை வந்து ஒரு 3 லேயரில் போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாச்சும் 3 லேயருமே எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இல்லாமல் ஒரு சஸ்பென்ஸ் ட்ராமா த்ரில்லர் மாதிரி போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த 3 லேயரும் ஒன்றா ஜாயின் ஆகிற இடத்துல நம்ம ரஜினிகாந்த் முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வல் பிளாக் வந்து கொடுக்குறாரு. அடுத்து செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய அந்த டாட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற விதமாக இருக்குமாமா. அதில் குறிப்பாக ரொம்பவுமே ஃப்ராங்க்டிக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இந்த செகண்ட் ஹாஃபில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லோகேஷ் கனகராஜுமே இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாமல் தான் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சின்னதாக ஒரு அப்டேட்டு தான் கிடச்சிருக்கு. மற்றபடி அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு முழுசாக தெரிய வரும். ஸோ அதையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் இன்னொன்று ஆச்சரியப்பட வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போவே இந்த கூலி படத்தை சென்சார் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதாவது பிஃபோர் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு முன்னாடியவும் இந்த கூலி படத்தை சென்சார் பண்ணி முடிச்சிட்டாங்க. சென்சார் போர்டில் இருந்து இந்த கூலி படத்துக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே எல்லாருக்குமே குபீர்னு ஆயிடுச்சு. க்ளீன் ஏ சர்டிஃபிகேட்டில் இந்த கூலி படத்தை இப்போதைக்கு சென்சார் பண்ணியிருக்காங்க. அதுதான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் இதோட 2வது படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு படம் ராயன், அந்த படத்துக்கும் ஏ தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த கூலி படத்துக்கும் ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லோகேஷ் கனகராஜுக்கும் ஏ சர்டிஃபிகேட்டில் இதுதான் ஃபஸ்ட்டு படம். ஆல்ரெடி மாஸ்டர் படத்துக்கும் ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ், குழந்தைகள் இவங்க எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு அந்த படத்துக்கு U/A வந்து வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரையுமே கன்சிடர் பண்ணல போல். ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இந்த படத்துடைய சென்சாராக இருக்கட்டும், நம்ம லோகேஷ் கனகராஜ் எதுலையுமே காம்ப்ரமைஸ் ஆகலை அப்படின்றது இது மூலயமா தெரியுது. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் நம்ம ரஜினிகாந்தோடைய பழைய ஒரு சில படங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா இவ்வளோ வருஷம் கழித்து நம்ம ரஜினிகாந்தோடைய அந்த கூலி படத்துக்கு இப்போ ஏ சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரே ரத்த வாடையாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எந்த ஒரு சீன்ஸுமே இந்த படத்தில் வந்து கட் பண்ணல அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஆனால் பேட் பைட்ஸ் எல்லாத்தையுமே சென்சாரில் மீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் சென்சார் தரப்புலேருந்து அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எதுவும் வரவே இல்லை. அதில் தான் தெரியும் அவங்க என்னென்ன சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருக்காங்க, மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் இந்த கூலி படம் பியூர்லி அன்சென்சார் கண்டென்ட்டில் தான் போகும். அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஃபைனலாக அந்த கூலி படத்தை ஒரு டைரக்டரோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து க்ளீன் ஏ சர்டிஃபிகேட்டில் நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். ஸோ அதையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கூலி படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட், அதாவது அன்லிஸ்ட் ஈவெண்ட், அதையுமே நாளைக்கு சென்னை நேரு ஸ்டேடியத்தில் ரொம்பவுமே கிராண்டாக நடத்த போகிறாங்க. அந்த ஈவெண்ட்லேயும் இந்த படத்துடைய ட்ரெய்லரையுமே லான்ச் பண்ணுறாங்க. எப்படியும் ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேலே தான் அந்த ட்ரெய்லரை கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா எத்தனை மணிக்கு அந்த ட்ரெய்லரை கொண்டு வராங்க அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த கூலி படத்துடைய ட்ரெய்லரை அவங்க என்ன மாதிரி குக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களுமே இந்த கூலி படத்துடைய ட்ரெய்லருக்கும் அந்த படத்துக்கும் எந்தளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.